எல்லோருக்கும் வணக்கம். நம்ம சேனல் வந்து 2K சப்ஸ்கிரைபர் ரீச் ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. அண்டு உங்களுக்கு வந்து எதுவும் வெப்சைட் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் தாராளமாக வந்து நீங்கள் கீழே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வெப்சைட் எந்த வித வெப்சைட்னாலும் சரி, இ-காமர்ஸ் வெப்சைட், வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட், எது வேணாலும் சரி, எது வேணாலும் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். நாங்கள் வந்து சீப் ரேட்டில் எங்கள் டீமை வச்சு நாங்கள் வந்து பண்ணித்தரோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுவரை நம்ம வந்து டிரான்சிஷன் மட்டும்தான் பார்த்தோம். எவன்டா இது எட்டி பார்க்குறது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டிரான்சிஷன் மட்டும்தான் பார்த்தோம். ஸோ அந்த இதை பார்க்காதவங்க மறக்காமல் அதை பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் புரியும். ஸோ இது வந்து நான் ஆல்ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த HTML அண்ட் CSS ஃபைலு ரொம்ப ரொம்ப சப்பையாக தான் சொல்லி தந்திருந்தேன். பேசிக்ஸ்லேருந்து நம்ம அப்படியே படிப்படியாக அட்வான்ஸ் வரைக்கும் போகலாம். ஸோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்களும் ஒரு லெஜெண்ட் ஆகலாம். CSS அனிமேஷனில் புகுந்து விளாடலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இதெல்லாம். அதனால் இன்னைக்கு நான் இதிலேருந்து டெலீட் பண்ணிக்கிறேன். நான் என்ன பண்ண போகிறேன்னா இன்னைக்கு வந்து டிரான்ஸ்லேட், ரொட்டேட் அப்படிங்கிற மாதிரி பண்ண போகிறேன். ஸோ இந்த பாக்ஸை வந்து நான் ஃபஸ்ட்டு மூவ் பண்ணி காட்டுறேன். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல வந்து மூவ் பண்ணுனா என்ன செய்யலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ டிரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணிட்டு டிரான்ஸ்லேட்டுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய வகை இருக்கும். ஸோ எக்ஸு, ஒய், இசட், 3D அப்புறம் டிரான்ஸ்லேட்னு இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து எக்ஸ் டைரக்ஷனில் கொடுக்குறனால டிரான்ஸ்லேட் எக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ 100 பிக்சல்ஸ்ன்னு கொடுத்தேன்னா இந்த டப்பா வந்து அப்படியே ரைட் சைடில், அதாவது 100 பிக்சலில் மூவ் ஆகும். இப்போ பாருங்கள், பார்த்தீங்கன்னா மூவ் ஆகுதா அழகா. ஸோ அதுதான் இந்த டிரான்ஸ்லேட் எக்ஸ். நான் கொஞ்சம் பிக்சலை கூட்டிக்கிறேன். ஒரு 500 பிக்சல் அப்படின்னு சொல்லி வச்சேன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா தெரியும். இப்போ பாருங்கள், நான் ஹோவர் பண்ணுறேன். 500 பிக்சலில் அந்த இடத்து மூவ் ஆகுது. நான் அந்த கர்சரை வந்து திரும்ப பழைய எங்கேயாவது நவட்டினேன்னா அந்த டப்பா வந்து பழையபடி ஒரிஜினல் பொசிஷனுக்கு வருது. ஸோ இது லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணோன்னா மைனஸில் போட்டிங்கன்னா இந்த சைடு வந்து மூவ் ஆகும். இப்போ பாருங்கள், பார்த்தீங்கன்னா மைனஸ் கொடுத்த உடனே லெஃப்ட் சைடில் வந்து மூவ் ஆகுது. அண்டு இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ் டைரக்ஷனில் பண்ணியிருக்கோம். இப்போ ஒய் டைரக்ஷனில் பண்ணலாம். ஸோ ஒய் டைரக்ஷன்னா மேலேயும் கீழேயுமா. ஸோ அதனால் அந்த எக்ஸு, ஒய் அப்படிங்கிறது மட்டும்தான் கேப்ஸில் இருக்கணும். ஸோ கேப்ஸ் ஒய் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிறேன். டிரான்ஸ்லேட் ஒய் அப்படி சொல்லி ஃபர்ஸ்ட் வந்து 500 பிக்சலில் கொடுத்தேன்னா கீழே வந்து உங்களுக்கு அந்த இது வந்து மூவ் ஆகும். 500 பிக்சலில் பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே சொர்சைன்னு போயிட்டு வருது. நான் அந்த கர்சரை வந்து அப்படியே ஆட்டாமல் வச்சுருந்தீங்கன்னா அதுவாக போயிட்டு வரும். ஸோ லைட்டாக மிஸ் ஆனால் கூட போன இடத்த விட்டு ரிட்டன் அதே இடத்துக்கு வரும். ஸோ இப்போ மைனஸ்ன்னு கொடுத்தேன்னா சொர்சைன்னு மேலே போயிடும். பாருங்கள், காணா பேசி எடுத்தேன்னா ரிட்டன் அதே இடத்துக்கு வருது. ஸோ இதுதான் சாதாரண அந்த டிரான்ஸ்லேட் எக்ஸ், ஒய். அப்புறம் டிரான்ஸ்லேட் இசட்டுன்னு சொல்லி ஒன்று இருக்குது. அது எப்படின்னா நம்ம சைடு, இப்போ நம்ம உட்காந்துருக்கோம் பார்த்தீங்களா, இந்த ஸ்க்ரீனுக்கு முன்னாடி வர்ற மாதிரி வரும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த 3D எஃபெக்டில் வந்து யூஸ் பண்ணுவோம். அதாவது இந்த டிரான்ஸ்ஃபார்ம், ஸ்டைல், ப்ரிசர்வ், 3D அப்படி இப்படின்னு இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம போக போக அந்த வீடியோவில் வர பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் பேசிக்ஸை மட்டும் எல்லாமே சொல்லித்தரேன். ஸோ அதே மாதிரி செட்டில் பாசிட்டிவ், மைனஸ், நெகட்டிவ்னு இருக்குது. ஸோ டிரான்ஸ்லேட் அப்படிங்கிறது மட்டுமே இருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ எக்ஸு, ஒய், இசட்டுன்னு எல்லாமே சொல்லிட்டேன். ஸோ மொட்டைக்கட்டையாக டிரான்ஸ்லேட் அப்படின்னு சொல்லி கொடுத்து 200 பிக்சல், அதாவது ஃபஸ்ட்டு உள்ளது வந்து எக்ஸ் டைரக்ஷனும் செகண்ட் உள்ளது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒய் டைரக்ஷனையும் குறிக்கும். அப்போது என்ன நடக்கும், இப்படி எக்ஸும் இது ஒய்யும் இதுக்கு ரெண்டும் குறுக்கால, அதாவது கிராஸாக வந்து போகும். இப்போ பாருங்கள், அப்படியே ஸ்வைங்குன்னு அப்படியே ரைட் சைடில் அப்படி கிராஸாக போகிறதுக்கு தான் அந்த எக்ஸு, ஒய் ஒரே நம்ம டிரான்ஸ்லேட்டில் வந்து கொடுக்கறதுக்காக தான் எக்ஸ், ஒய் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போது நான் மைனஸில் கொடுத்துருக்கேன். மைனஸில் கொடுத்தனால எக்ஸ் டைரக்ஷனில் மைனஸில் உங்களுக்கு லெஃப்ட் சைடில் மூவ் ஆகுது. இதே இது நீங்கள் மேலேயும் லெஃப்ட் சைடில் போய்க்கலாம், அப்புறம் மேலே ரைட் சைடும் போய்க்கலாம். ஸோ அதனால் மைனஸும் கொடுத்தேன்னா லெஃப்ட் சைடில் மேலே போகும். இப்போ பாருங்கள், அப்படியே ஜம்முன்னு மேலே போயிட்டு ரிட்டர்ன் வருது. ஸோ இப்போ வந்து எனக்கு ரைட் சைடில் அப்படி போகணும்னா எக்ஸில் உள்ளதை பாசிட்டிவாகவும் ஒயில் உள்ளதை நெகட்டிவாக வச்சேன்னா இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணேன்னா அந்த சைடு போகும். பார்த்தீங்கன்னா அழகாக மூவ்மெண்ட் வந்து உங்களுக்கு தெரியுது. ஸோ இதுதான் அந்த சப்பையான இது டிரான்ஸ்லேட் ப்ராப்பர்ட்டி. ஸோ டிரான்ஸ்லேட் வந்து நம்ம முடிச்சாச்சு. ஸோ அதை தூக்கிடலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் அந்த டிரான்ஸ்லேட் ப்ராப்பர்ட்டியை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சுத்த விடுறது, அதாவது ரொட்டேட் அப்படிங்கிறதுல ஒரு 5 வகை இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அதே மாதிரி எக்ஸ், ஒய், இசட் அப்படின்னு சொல்லியிருக்கு. நான் வந்து எக்ஸ்லேருந்து ஆரம்பிக்கேன். எக்ஸ் வந்து 360 டிகிரி, இது வந்து டிகிரியில் கொடுக்கணும். ஏன்னா ரொட்டேட் பண்ணது எத்தனை டிகிரி அப்படிங்கிறது தான் கணக்கு. ஸோ இப்போ நான் கொண்டு போகிறேன்
பாருங்கள் அப்பளப்ப சுருட்டி மடிக்கிற மாதிரி எக்ஸ் டைரக்ஷனில் ஒரு 360 டிகிரி வந்து சுற்றுது. எடுத்தோம்னா ரிட்டனில் 360 டிகிரி சுற்றுது. ஸோ அதே மாதிரி ஒய் டைரக்ஷனில் நம்ம கொண்டு போகலாம். அதுக்கு முன்னாடி நான் வந்து மைனஸில் வந்து ஒரு கொயமையான ஒரு கொடுத்து பார்க்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே எவ்வளோ நீங்கள் டிகிரி கொடுத்தாலும் பம்பரமாக சுற்றும் கட கட கடன்ட்டு. இப்போது ஒயில் வந்து வச்சுக்கிறேன். ஒய்னா எப்படி சொல்ல, இந்த டைரக்ஷனில் சுற்றும். இப்போ பாருங்கள் இப்படி புரட்டி போடுற மாதிரி இருக்குது. ஸோ அதுதான் அந்த ஒய். அதுக்கும் இல்லாமல் நம்ம வந்து நெகட்டிவாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், பாசிட்டிவாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் கம்மியாக வச்சுக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஒரு -360 டிகிரியில் சுற்றுது. எடுத்து விட்டோம்னா பழையபடி ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்துடுது. ஸோ இதை நீங்கள் பாசிட்டிவாகவும் வச்சுக்கலாம். பாசிட்டிவ் வச்சோம்னா இந்த சைடு ரைட் சைடில் வந்து ரொட்டேட் ஆகும். பார்த்தீங்கன்னா 360 டிகிரி அழகாக ரொட்டேட் ஆகுது. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து அப்படியே ஃபுல்லாக பாருங்கள் ஒர்க்காக. அதுக்கப்புறம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இசட் டைரக்ஷன், அதாவது நம்மளுக்கு முன்னாடி சுற்றுற ஒரு தரச்சக்கரம் மாதிரி ஒரு பம்பரை மாதிரி சுற்றுது. பார்த்தீங்களா, உங்களுக்கு அழகாக தெரியுது. ஸோ நான் கொண்டு போகும்போது ஒரு 360 டிகிரியில் சுற்றுது. அண்ட் மைனஸ் கொடுத்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் சுற்றும். இப்போ பாருங்கள், நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். பாருங்கள் லெஃப்ட் சைடில் சுற்றுது. எடுத்தோடனே திரும்பி ரைட் சைடில் போகுது. அண்ட் இப்போ நம்ம கொய்யாமையான்னு கொடுக்கலாம். அது எப்படி பம்பரமாக சுற்றுதுன்னு மட்டும் பாருங்கள். பாருங்கள் அப்படியே தெறிக்க விடுது, தலகலகலன்னு அவ்வளோ டிகிரியும் சுற்றிடும். அந்த ஒரு செகண்ட் தான். ஏன்னா நான் டிரான்சிஷன் வந்து ஒரு செகண்ட் தான் கொடுத்துருக்கேன். அதனால் ஒரு செகண்டில் அவ்வளோ எவ்வளவோ கொடுத்துருந்தேன், 36 லட்சமா கோடியான்னு தெரில, அவ்வளோ டிகிரி வந்து சுற்றிடும். ஸோ இவ்வளோதான் அந்த ரொட்டேட் அப்படிங்கிறது. இப்போது ரொட்டேட் அப்படிங்கிற வெறும் இது கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நான் டிரான்ஸ்லேட்டில் கொடுத்த மாதிரி இதுலேயுமே 360 டிகிரி அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா நார்மலாக இசட் டைரக்ஷனில் தான் சுற்றும். ஸோ நீங்கள் ரொட்டேட் இசட் கொடுத்தாலும் சரி, இல்லை மொட்டைக்கட்டையாக ரொட்டேட்டுன்னு கொடுத்தாலும் சரி. இப்போ நான் 2 டிகிரி கொடுத்தேன்னா எக்ஸு ஒய் அப்படின்லாம் இதுக்கு வந்து ரொட்டேட் வந்து வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஒரு சைடு தான் ரொட்டேட் ஆகும். ஸோ அதனால் அந்த டிரான்ஸ்லேட்டில் கொடுத்த மாதிரி எக்ஸு ஒய் அப்படிங்கலாம் கணிப்பு கிடையாது. ஒரே ஒரு வேல்யூ தான் கொடுக்க முடியும். ஸோ ரொட்டேட் 360 டிகிரி கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இசட் டைரக்ஷனில் தான் ரொட்டேட் ஆகும். ஸோ நீங்கள் இசட்டுன்னு கொடுத்தாலும் சரி, இல்லை மொட்டைக்கட்டையாக ரொட்டேன்னு கொடுத்தாலும் மட்டும் சரி, அது 360 டிகிரியில் பம்புற மாதிரி சுற்றி காமிக்கும். ஸோ அவ்வளோதான், ரொட்டேட் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி முடிச்சாச்சு. இப்போது ஸ்கேல் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஸ்கேலில் வந்து எக்ஸு ஒய் ஜெட்டுன்னு இருக்கு. ஸோ அது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஸ்கேல் எக்ஸ்ன்னு கொடுத்தேன்னா, ஸோ எனக்கு அந்த எஃபெக்ட் தெரில, ஸோ 2ன்னு கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ் டைரக்ஷனில் கொஞ்சம் ஒய்டராக அப்படியே விரியுது. ஸோ இதுதான் அந்த ஸ்கேல் அப்படிங்கிறது. ஒன்றுமே இல்லை, சப்பை இதுதான். இப்போ நான் 5ன்னு கொடுத்தேன்னா எவ்வளோ கொடுக்கணும் அந்த லென்த்துக்கு படி பார்த்தீங்கன்னா அந்த இது விரிஞ்சு காட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் அந்த ஸ்கேல் அப்படிங்கிறதுக்கு ப்ராப்பர்ட்டியோட வேலை. ஸோ இப்போ மைனஸ்ன்னு கொடுத்தேன்னா என்ன பண்ணுவோம், ஒரு ரொட்டேட் பண்ணிட்டு சுற்றும். அதாவது நான் புரட்டி போட்டு இப்படி விரிச்சு விடுற மாதிரி. ஸோ இப்போ இது எப்படின்னா, ஒரு பாயின்னு வச்சுக்கோங்க, ஒரு பாயை விரிச்சிங்கன்னா எப்படி வரும் அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்க. சுருட்டி இருக்கும் போது சாதாரணமாக இருக்கும், அதே இது விரிக்கும் போது நீளமாக வருது பார்த்தீங்களா, அதே தான். ஸோ இப்போ ஒயில் கொடுக்கேன், ஒயில் மைனஸ்ன்னு கொடுத்தனால ஒரு ரொட்டேட் ஆகி, அதாவது பாயை குப்பரை போடுற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் கொஞ்சம் -2னே கொடுத்துக்கிறேன், கொஞ்சம் மட்டும் எனக்கு இழுத்தா போகும். பாருங்கள், ஒரு ரொட்டேட் ஆகி மைனஸில் இழுக்குது. அதே இது ப்ளஸ்ன்னு கொடுத்தேன்னா சாதாரணமாக அப்படியே 2 சைடு ஒய்டராக அந்த பாயை விரிக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு எஃபெக்ட் தெரியும். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நெக்ஸ்ட் ஸ்கேல் இசட் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ அந்த இசட் வந்து ஏன்னா நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி, செட்டுங்கிறது நம்ம பக்கம், அதாவது இந்த 3D எஃபெக்டில் வரது மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு ஒன்று என்ன சொல்ல வேலை செய்யாது, அதெல்லாம் போக போக பார்க்கலாம். ஸோ நார்மலாக ஸ்கேல் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா எக்ஸ் டைரக்ஷன்லையும் ஒய் டைரக்ஷன்லையும் ஒரே நேரத்தில் ஒய்டராக வரும். அதுதான் ஸ்கேல் அப்படிங்கிறது மொட்டையா. அதாவது நீங்கள் எக்ஸு ஒய்ன்னு தனித்தனியாக பிரிக்காமல் மொட்டைக்கட்டையாக ஸ்கேலுன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். இது வந்து எக்ஸு ஒய் அப்படிங்கிறத குறிக்கும். ஸோ எக்ஸில் வந்து 2 ஆகும், ஒய்யில் வந்து 3, அதாவது 3 பங்கு வந்து பிரிகிற மாதிரி நீங்கள் வந்து ஸ்கேல் அப்படிங்கிறத மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்கேல் எக்ஸு ஸ்கேல் ஒய் அப்படின்னு தனித்தனியாக யூஸ் பண்ணாமல் ஸ்கேலுன்னு சொல்லி போட்டுட்டு ஃபஸ்ட்டு இது எக்ஸ் டைரக்ஷன்லையும் செகண்ட் இது ஒய்க்காகவும் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 5ன்னு கொடுத்தேன் பாருங்கள் எவ்வளோ வண்டி பெருசாகுதுன்னு. இப்போது இது வந்து நம்ம பாயிண்ட்லேயும் வச்சுக்கலாம், 0.1 0.2 அப்படின்னு கூட கொடுக்கலாம். ஸோ நான் 0.5 அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா 1ல் பாதி, அதாவது குட்டியாக இருக்கும் பாருங்கள், குட்டியாக இருக்குது. அண்டு 5 அப்படின்னு கொடுத்தனால உயரமாக இருக்க மாதிரி ஒய் டைரக்ஷனில் வந்து இருக்குது. ஸோ இதுதான் அந்த ஸ்கேல் ப்ராப்பர்ட்டி.
ஸோ லாஸ்ட்டாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஸ்கியூ அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ ஸ்கியூவில் வந்து 3 வகை தான், எக்ஸ் ஒய் ஜெட்டெல்லாம் இதில் கிடையாது. ஸோ ஸ்கியூ எக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ நான் வந்து டிகிரியில் கொடுத்துருக்கேன், ஒரு 10 டிகிரி கொடுத்தேன்னா கொஞ்சம் அப்படியே சாய்ச்சி போடுற மாதிரி, அதாவது டில்ட் பண்ணுற மாதிரி. இப்போ பாருங்கள், எக்ஸ் டைரக்ஷனில் கொஞ்சம் நெளிஞ்ச மாதிரி இருக்குது, அதுதான் இந்த ஸ்கியூ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இப்போ 100 டிகிரின்னு கொடுத்தேன்னா 90 டிகிரியை தாண்டி அப்படி 10 டிகிரி எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு வந்து பொழந்து காட்டுற மாதிரி இருக்குது. ஸோ நான் 60 டிகிரினே கொடுத்துக்கிறேன், கொஞ்சம் சாய்வாக கொண்டு போகிறேன். பார்த்தீங்கன்னா ஏதோ தகரத்தை கவுத்தி போட்ட மாதிரி ஒரு எஃபெக்ட் தெரியுது. ஸோ இதுதான் அந்த ஸ்கியூ அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டியோட வேலை. ஸோ நீங்கள் ஒரு ஒரு பாக்ஸ் கிரியேட் பண்ணுறீங்கன்னா அதை வந்து சப்பையாக்கி இப்படி சைடாக போடுறதுக்கு தான் அந்த ஸ்கியூ அப்படிங்கிறதுக்கு வேலை செய்யும். ஸோ இதுக்கு பாசிட்டிவாகவும் கொடுக்கலாம், நெகட்டிவாகவும் கொடுக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், நான் பண்ணும்போது எக்ஸ் டைரக்ஷனில் மட்டும்தான் மூவ் ஆகுது. இப்போது நான் ஒய் டைரக்ஷனில் மூவ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒய்யில் கொடுத்தீங்கன்னா இந்த சைடில் வந்து உங்களுக்கு நெளிய ஆரம்பிக்கும். பாருங்கள், ஒய்யில் மட்டும் எனக்கு சேஞ்ச் ஆகுது, அதாவது ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் மட்டும் எனக்கு வந்து அட்ஜஸ்ட் ஆகுது, நடுவில் உள்ளதெல்லாம் அப்படியே கிராஸாக பெண்ட் ஆகுது. ஸோ இதுலேயும் பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படி சொல்லி வேல்யூ இருக்குது. ஸோ ரெண்டுமே கொடுத்து பாருங்கள். நெக்ஸ்ட் வெறும் ஸ்கியூ அப்படின்னு சொல்லி மட்டும் இருந்துச்சு பார்த்தீங்களா, அப்படின்னு பார்க்கலாம். இதில் வந்து அதே மாதிரி எக்ஸு ஒய் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ எக்ஸ் டைரக்ஷனில் 10 டிகிரியும் ஒய் டைரக்ஷனில் 30 டிகிரியும் கொடுக்குறேன். பாருங்கள், ஒரு வித்தியாசமாக நெளியுது. ஸோ இதுதான் அந்த ஸ்கியூ ப்ராப்பர்ட்டி, ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இப்போ பாருங்கள், நான் நெகட்டிவில் கொடுக்கறனால ஒரு சைடு மட்டும் எனக்கு நெகட்டிவில் போகுது. ஸோ நீங்கள் வெறும் ஸ்கியூ 10 டிகிரியும் கொடுத்தீங்கன்னா அதே தான், எக்ஸ் டைரக்ஷனில் நார்மலாக வர்ற மாதிரி தான். ஸோ நம்ம வந்து ரொட்டேட் இசட் ரெண்டுமே ஒன்றுன்னு பார்த்தோம். அதே மாதிரி இங்கே ஸ்கியூ எக்ஸ் ரெண்டுமே ஒன்று. ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஸ்கியூ எக்ஸ்ன்னு கொடுத்தாலும் அதே மாதிரி தான் நெளியும். ஸோ இப்போ பண்ணது எல்லாமே நீங்களும் ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் எதுவும் டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச வரன்னு இல்லை, கண்டிப்பாக நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன். எல்லா கமெண்ட்க்கும் முடிஞ்ச வரன்னு இல்லை, எல்லாத்துக்குமே நான் ரிப்ளை பண்ணுறேன். அண்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.